அண்மைச் செய்தி. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழிபாடு மேற்கொண்டார். 2 நாள் பயணமாக மும்பையில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஹெலிகாப்டரில் திருவண்ணாமலை சென்றடைந்தார். அங்கு அண்ணாமலையார் கோவிலில் வழிபாடு மேற்கொண்டார். இரண்டு நாள் பயணமாக மும்பையில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஹெலிகாப்டரில் திருவண்ணாமலை சென்றடைந்தார். அங்கு அண்ணாமலையார் கோவிலில் அமித்ஷா வழிபாடு மேற்கொண்டார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழிபாடு மேற்கொண்டார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் மணிவண்ணன். மணிவண்ணன், வணக்கம். 2 நாள் பயணமாக மும்பையில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வழிபாடு மேற்கொண்டார். அடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்தான முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கு இன்று வருகை தந்துள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக பிற்பகல் 4:25 மணிக்கு புறப்பட்டு தற்போது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள தனியார் மனைப்பிரிவில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் வந்தடைந்தார். அங்கு அவருக்கு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொன்னாடை பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு பாஜக முக்கிய நிர்வாகிகள், மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என அனைவரும் அரியண்ணாமலை, ரமணர் ஆசிரமம், அண்ணாமலையார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தரிசனம் செய்வதற்காக பேய் கோபுர வாசல் வழியாக உள்ளே சென்று அவருக்கு வைகுந்த வாயில் அருகே பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையாருக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். அதனைத் தொடர்ந்து பேகோபுர வழியாக மீண்டும் வெளியே வந்தபோது வழிநெடுகிலும் காத்திருந்த பொதுமக்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் உற்சாகமாக கையசைத்தபடி அங்கிருந்து புறப்பட்ட அவர் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள ரமணர் ஆசிரமத்திற்கு தற்போது வருகை தந்துள்ளார். முன்னதாக சாலையில் வழிநெடுகிலும் அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது ரமணர் ஆசிரமத்திற்கு உள்ளே சென்று ரமணரை தற்போது வழிபாடு செய்து வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.